வெல்கம் டு ஏபிசி சமையல் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பிளெயின் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் பூக்களை ஒரு பேன்ல போட்டு அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு கேஸில் வச்சு நல்லா சுட வைங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த எடுத்து வச்ச அந்த காலிஃப்ளவரை வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்குங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன பொடி வகைகள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் போல உப்பு போட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றி இந்த போல நல்லா கலந்துக்குங்க. கலந்து வச்ச இந்த மசாலாவில் ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா பெசரி இதோட மசாலாலாம் அந்த காலிஃப்ளவர்ல இறங்குற மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இது ஒரு 1/2 hour போல நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊறினதும் நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ்ல கடாய் வச்சு ஆயில் விட்டு அதில் ஊறிட்டு இருக்கிற இந்த காலிஃப்ளவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக அப்படியே சேர்த்து போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால தனித்தனியாக பிரித்து பூக்களாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ அனைவரும் விரும்பும் ருசியான டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை தயார். இதை சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.